ஹாய் மக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முஞ்சரை வித்தியா ஜோதி மண்டல ஆண்டு விழா தான் தொடங்கியிருக்கு. இது இந்த ஊர்வலம் எங்கேண்டு தொடங்குச்சுன்னு என்ன, நம்ம அல்லம் ஆதிசக்தி அம்மன் ஆலயத்துலேருந்து தான் தொடங்குச்சு. அடுத்தது அங்கே எல்லாரும் பிள்ளைகளும் ஒருங்கி வந்திருந்தாங்க. வேறு லெவலாக இருந்து எல்லாரும் அணிவிச்சு இட்லியும் காப்பி எல்லாம் அங்கண்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இனி சிறிது நேரத்தில் தொடங்க போகுது. முருகன் சாரர்களுக்கு கொண்டாடி கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. கன்றினை போல் மாய கண்ணன் தூங்கிறான் தாளேலோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியின் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்கிறான் தாளேலோ. வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பெண் ஓய்வெடுத்து தூங்கிறானாரோ. ஓய்வெடுத்து தூங்கிறானாரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியின் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்கிறான் தாளேலோ. அண்ணலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் பொல்லீலை செய்தான் தாளேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் பொல்லீலை செய்தான் தாளேலோ. அந்த வீரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவர் உறங்க மண்டலமே உறங்குதமாரோ. மண்டலமே உறங்குதமாரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியின் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்கிறான் தாளேலோ. அகப்படம் மீதில் அவன் அர்த்தங்களை ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ. அகப்படம் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ. இந்த மோகனிலை கூட ஒரு யோகனிலை போலிருக்கும் யாரவனே தூங்க விட்டாரோ. யாரவனை தூங்க விட்டாரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியின் தங்கி போல் மாய கண்ணன் தூங்கிறான் தாளேலோ. அவன் தூங்கிவிட்ட காசினியை தூங்கிவிடும் அன்னையரை துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணன் அவன் தூங்கிவிட்ட காசினியை தூங்கிவிடும் அன்னையரை துயிலெழுப்ப வாரீரோ. உலகை காண்பதற்கும் போதை மொத்தம் பெறுவதற்கும் அந்நியரே கோபியரே வாரீரோ. கண்ணியரே கோபியரே வாரீரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியின் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்கிறான் தாளேலோ. லேலோ ஆயர் பாடி தூங்கிறான் தாளேலோ.
இன்னும் தகவல் ராவமுதா அழகா கோவிந்த கோபாலா கேளுங்கோ அசடுகளே ஆரா கிருஷ்ணா முகுந்தா 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 கிருஷ்ணா முகுந்த வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா எங்கள் கிருஷ்ண சுவாமி அறியாதார் கதை போலே அஞ்ஞானிடாத விஞ்ஞானமே இது. இதில் வேஷம் போட்டிருந்தது என்னன்னா கிருஷ்ணர் போட்டிருந்தாங்க, ராதை போட்டிருந்தாங்க, பிறகு வந்து முனிவராக போட்டிருந்தாங்க, பிறகு சிவனாக போட்டிருந்தாங்க, பார்வதியாக போட்டிருந்தாங்க, பிறகு தேவியாக போட்டிருந்தாங்க. நிறைய வேஷம் போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து நிறைய வந்து அரச இதெல்லாம் போட்டிருந்தாங்க. முருகர் வேஷம் போட்டிருந்தாங்க, கணபதி வேஷம் போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து ஐயப்பர் வேஷம் போட்டிருந்தாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் முனிவர் சித்தர் எல்லா தெய்வத்தையும் அவங்க போட்டு அதில் வந்து வழிபட்டு மாதிரி தான் நம்ம அந்த ஒரிஜினல் ஒரு முருகர் வந்த மாதிரியே ஒரு குழந்தை வந்திருந்து அது வேறு லெவலில் இருந்து. அது மட்டும் இல்லை, அதில் வந்து சில பிள்ளைங்களை எடுத்து தான் கொண்டு போனாங்க. அப்படி சின்ன குழந்தைகளை வரைக்கும் அதில் கலந்து கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து நீங்களும் இதை மிஸ் பண்ண பார்த்துன்னு தான் இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். நான் இந்த மாதிரி லென்த் வீடியோஸ் எல்லாம் போடுறது கிடையாது. இருந்தாலும் இந்த சின்ன பசங்களுக்குள்ள இதனால போட்டேன். ஊர்வலம் அந்த இதனால் போட்டிருந்தேன். உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அது கலராட்டு நிறைய பேர் நிறைய வித்தியாசமான உடையில் வித்தியாசமான இதில் வந்திருந்தாங்க. ராமர் வேஷம் போட்டிருந்தது எல்லாம் வேறு லெவலில் இருந்து காவடி கெட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க, அது வேறு லெவல். பின்ன வந்து நிறைய பேர் கொடி பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து அந்த கொடி பிடிச்சிட்டு அந்த வரிசையில் வந்தப்போ அது பார்க்கவே ரொம்ப இதாக இருந்து. நீங்கள் இது கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா ஆட்களும் அதில் கொடி பிடிச்சிட்டு வர்றது உங்களுக்கே தெரியும். இது வந்து நம்ம முட்டகுளமலை வந்துட்டு அடுத்தது நேரே பண்டாரபரம்பு, அடுத்தது அரங்கேஸ்வரம் கோவிலில் போய் தான் நிற்கும். நீங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். அரங்கேஸ்வரம் கோவிலுக்கு வரும். அப்போ அந்த வீடியோவில் வந்து அரங்கேஸ்வரம் கோவிலில் வந்து தான் பிள்ளைங்க வந்து போட்டியிலெல்லாம் சேருவாங்க. சேர்ந்து அவங்களுக்கு திறமைகள் அது ஒவ்வொரு கோவில்லேருந்து வந்தவங்க சமயத்துலேருந்து வந்தவங்களும் அவங்க திறமைகள் பாட்டுகள் எல்லாம் பேசுவாங்க, பாடுவாங்க. அதெல்லாம் வந்து அங்கே அந்த அரங்கேஸ்வரன் கோவிலில் தான் நடந்திருந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வேறு லெவலாக இருந்து. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாங்க. நான் அரங்கேஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தேன், கடைசியில் வருவேன் பாருங்கள். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் போடுங்க. நம்ம யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய், டாட்டா.